ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் கோழிக்கோடு அல்வா செய்ய போகிறேங்க. நம்ம கடையில் வாங்குறதோட நம்ம வீட்டில் செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும் போது அதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்தது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அல்வா செய்கிறதுக்கு முதல்ல மைதாவோட பால் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 1 கப்பு மைதா எடுத்துருக்கிறேன். ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த மாவு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச மாவை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுடலாம். மாவு நல்லா கரைச்சதுக்கப்புறம் மாவில் இருக்கிற வேஸ்ட்டு கொஞ்சம் கையில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டுறது வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதே மாதிரி சின்ன ஃபில்டர் வச்சு 2-3 முறை நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா 3 முறை வடிகட்டி எடுத்துட்டோம். இந்த பாலை மூடி வச்சு ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இப்போது மாவு ஒரு 4 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் மேலே தண்ணி நின்றுடும், அடியில் அந்த பால் நின்றுடும். அந்த மேலே இருக்கிற அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக திரும்ப 2 டம்ளர் தண்ணி ஊற்றி திரும்ப ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். இந்த ப்ராசஸை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா நம்ம அல்வா சூப்பராக வருங்க. இப்போ நல்லா 10 மணி நேரம் புளிக்க வச்சுட்டேங்க. இப்போ இந்த மேலே இருக்கிற தண்ணியை கீழே கொட்டிடலாம். நம்ம இப்போ இதில் இருந்த எல்லா தண்ணியும் எடுத்தாச்சு. அடியில் அந்த பால் கட்டியாக இருக்கும். அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பால் மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அல்வா செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக்காக அல்வா செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. 1 கப் மைதாக்கு 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரைக்கு பாகுபதெல்லாம் எதுவும் இல்லைங்க, சர்க்கரை கரைஞ்சாலே போதும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாலை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கணும். மொத்தமாக நம்ம ஊற்றிட்டோன்னா அது ஒரு மாதிரி கட்டியாக ஆகிடும். இந்த மாதிரி பாலை ஸ்லோவாக ஊற்றிட்டு ஒரு கையில் அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த அல்வாவில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இந்த அல்வாவை இந்த மாதிரி ஸ்லோவாக கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. நம்ம கலந்து விடலைன்னா அது டக்குன்னு கட்டியாகி அடி பிடிச்சிரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அல்வா நல்லா கட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க. எந்த வாசனையும் இல்லாத ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் எண்ணெயாக வாங்கிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டதுக்கப்புறமும் நம்ம இதே மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கலந்து விடுற மாதிரிலாம் இருக்காதுங்க. இதில் தேங்காய் எண்ணெய் இருக்கிறதுனால மாவு அந்த எண்ணெயோடு அப்படியே ஈஸியாக சுழண்டு வரும். கொஞ்சம் கலந்து விடுறது ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம விட்டுருக்க எண்ணெய்லாம் நல்லா சூடாகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கடையில் வாங்குகிற இந்த அல்வாவில் சுத்தமான எண்ணெய் போட்டிருப்பாங்களா, அவங்க எப்படி செய்வாங்க நமக்கு தெரியல. ஆனால் நம்ம வீட்டில் நல்லா சுத்தமான எண்ணெய் போட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பசங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக செஞ்சு தரலாங்க. இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட அல்வா நல்லா எண்ணெயில் திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் நம்ம விருப்பம் தாங்க. நமக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ அந்த நட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். நட்ஸ் போட்டதுக்கப்புறம் நட்ஸை அல்வாக்குள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நட்ஸ் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அல்வா நல்லா திரண்டு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அதை இருக்கிற எக்ஸஸ் எண்ணெயெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், அல்வா கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. இப்போ நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பேனில் ஒட்டாமல் நல்லா சுழண்டு வருது. ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி அதில் கொஞ்சம் வெள்ளை எள்ளோ கொஞ்சம் பாதாமும் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கேக் டின் இருந்தால் நீங்கள் கேக் டின்னில் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம அல்வாவை இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அல்வாவெல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் வச்சு அதை சமமாக இந்த மாதிரி தடவி விட்டுடலாம்.
அப்படியே அந்த ஸ்பூனை வச்சு கொஞ்சம் அந்த சைடில் வர எண்ணெயெல்லாம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட எண்ணெயில் பாதி எண்ணெய் எடுத்தாச்சு. இந்த எண்ணெயை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அல்வா மேலே கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் வெள்ளை இலை தூவி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 3 மணி நேரம் அல்வாவை நல்லா ஆற விட்டுடலாங்க. இப்போ நம்மளுடைய அல்வா செட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்மளுடைய சாஃப்டான கேரளா ஸ்பெஷல் கோழிக்கோடு அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.